ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இதை சாதிச்சிருக்க முடியாது. எனக்கு அது நடந்திருக்கு. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எப்பொழுதும் எனக்கு வேணும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ ஆல். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டீஸோடைய ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி ரசித்து சாப்பிடக்கூடிய சிக்கன் லாலிபப் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இந்த லாலிபப் செய்கிறதுக்கு நான் 5 சிக்கன் விங்ஸ் வாங்கியிருக்கேன். சிக்கன் லாலிபப் எப்பொழுதுமே தோலோடு தான் செய்கிறாங்க. பட் எனக்கு தோல் பிடிக்காது, அதனால் நான் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு செய்கிறேன். இப்போ இந்த விங்ஸில் சென்டரில் ஒரு ஜாயிண்ட் வரும். அந்த ஜாயிண்ட்டை நம்ம 2ஆக கட் பண்ணிடுறோம். அப்புறமா கீழே வர்ற விங்ஸில் நம்ம அந்த சதையை கீழ்ப்பக்கமாக தள்ளணும். அதுக்காக மேலே ஒரு கோடு போட்டு சுற்றி வர ஒரு கோடு போட்டு அந்த ஃப்ளெஷ்ஷை நம்ம கத்தியாலேயே இப்படி தள்ளி தள்ளி விடுறோம். இதில் பார்த்திங்கன்னா 2 எலும்பு வரும். அதில் மெல்லிஸாக வர்ற இந்த எலும்பை நம்ம புடைச்சி எடுத்துடணும். ஒரு எலும்பு மொத்தமாக இருக்கும், அதை மட்டும் வச்சுருங்க. அந்த ஸ்டிக்கில் மட்டும்தான் அந்த ஃப்ளெஷ் நிற்கும். இப்போ இந்த மெல்லிஸாக இருக்கிறத நான் எடுத்துட்டேன். மிச்சம் இருக்கிறதெல்லாம் அந்த கத்தியாலேயே நீங்கள் அப்படியே ஃபுல்லாக தள்ளிட்டு கையால் பிடிச்சி தள்ளி விட்டுருங்க. இதோ நம்மளுடைய லாலிபப். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போன் தான் இருக்கும். அதை சுற்றி வர நீங்கள் ஒரு கோடு போட்டு அப்படி ஃப்ளெஷ்ஷை நீங்கள் அப்படியே தள்ளி விட்டுருங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தள்ளினீங்கன்னா சதை பிஞ்சிடாத மாதிரி மெதுவாக நீங்கள் தள்ளி விட்டீங்கன்னா அப்படியே அதை ரிவர்ஸில் தள்ளி விட்டுறலாம். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செஞ்சுக்குங்க. இது நீங்கள் கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னாலே உங்களுக்கு லாலிபப் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு கடையில் இந்த தோல் இருக்கிறனால எனக்கு நான் பிடிக்கலை. இப்படி எல்லாத்துலேயுமே பொறுமையாக ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். ஆமாம், இந்த லாலிபப்பை ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு சின்ன பிளேட்டே ரொம்ப விலை சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்புறமேட்டு ரெஸ்டாரண்ட் பக்கம் போக மாட்டீங்க. அப்புறம் அடிக்கடி உங்கள் வீட்டில் இதுதான் செய்வீங்க. இப்போ எல்லா விங்ஸையுமே இப்போ லாலிபப்பாக செஞ்சாச்சு. செஞ்ச லாலிபப்பை நான் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு தடவை சும்மா லைட்டாக வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ லாலிபப் செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்குவோம். இப்போ நான் வாஷ் பண்ண சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை சாப்பரில் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பூண்டையும் நிறைய பூண்டு எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாயை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் நான் எடுத்து வச்ச மைதாமா, கார்ன்ஃப்ளவர், எடுத்து வச்ச மிளகாத்தூள் அப்படியே நான் போட்டுக்கிறேன். மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். அந்த மாவுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன். மிச்சம் எல்லாத்தையும் நம்ம தள்ளி வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். பஜ்ஜிமா எந்த பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப ஒரேடியாக தண்ணி விட்டுறாதீங்க.
இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பொரிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுக்குவோம். சட்டி சூடானதுக்கப்புறமேட்டு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்ச மாவில் ஒரு சிக்கனாக எடுத்து டிப் பண்ணி அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் நான் போடுறேன், கிட்ட கிட்ட போடாதீங்க. இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது ஒரு விதமான ட்ரை லாலிபாப். பட் நான் இப்போ செய்ய போகிறது சாஸியாக இருக்கும், ஸ்வீட் அண்ட் ஹாட்டாக இருக்கும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் கருகிடும். கருகிச்சுன்னா சிக்கன் வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வேக வச்சுக்கோங்க, பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டு இப்போ நான் ஒரு பேன் ஒன்று வச்சுக்கிறேன். பேன் சூடான உடனே பொரிச்ச எண்ணெயிலேருந்தே ஒரு 2 ஸ்பூன் நான் 2 கரண்டி குழிக்கரண்டி, குட்டி கரண்டி இருக்கு இல்லையா, அதில் குழிக்கரண்டியில் நான் 2 கரண்டி எடுத்து நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு நடுவில் பத்தலைன்னா திருப்பி கொஞ்சம் விட்டுக்குங்க. இப்போதைக்கு நான் 2 கரண்டி விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு என்னடா இவ்வளோ போடுறாளேன்னு யோசிக்காதீங்க. பூண்டு நீங்கள் எவ்வளோது போடுறீங்களோ அவ்வளோது டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் சாப்பரில் போட்டு தான் நான் கட் பண்ணிக்கிட்டேன். பூண்டு ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிட்டுருங்க. உங்களுக்கு லாலிபாப்பில் பூண்டெல்லாம் தெரியாது, அதனால் நீங்கள் யோசிக்காதீங்க. இப்போ அது கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுன்னு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு ஃப்ரை பண்ணணும். நான் இது சாப்பரில் போட்டனால ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. நீங்களும் சாப்பர் இருந்தால் சாப்பரில் போட்டுக்கோங்க, இல்லாட்டி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு எண்ணெய் பத்தலை, அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் அந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயை தான் நான் விட்டுக்கிறேன், நான் எக்ஸ்ட்ரா புதுசாக எடுக்கல. வெங்காயத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மாவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் திருப்பி உப்பு ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ரொம்ப ஆகிடும். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் விட்டுக்க போகிறேன். இதோட நான் ஒரு 1/2 கப் ஹாட் அண்ட் ஸ்வீட் சில்லி சாஸ் விட்டுக்க போகிறேன். கெச்சப் இல்லை, சில்லி சாஸ் விட்டுட்டு இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன் இந்த சில்லி சாஸ் விடுறோம் அப்படின்னா இதில் ஒரு புளிப்புத்தன்மையும் இருக்குது, ஒரு உரைப்பும் இருக்குது, ஸோ ஸ்வீட்டும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த சாஸ் விட்டுக்கிறோம். இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை அதில் போட்டுடுறோம். போட்டுட்டு அதை அப்படியே சிக்கனில் போட்டு பிரட்டுறோம். சிக்கனில் எல்லா இடமும் பிரட்டுற மாதிரி படுற மாதிரி அப்படியே பிரட்டி விட்டுருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதோ நம்மளுடைய ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியான ஒரு லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே நமக்கு வாய் ஊறுது, அந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.